ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கிஷோர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நெல்லூரில் இருக்கக்கூடிய முத்துக்கூர் கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்போலோ சென்டருக்கு கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இந்த ரோட் சைட்லேயே இந்த கடை இருக்குங்க. கடை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஃபாரி அப்படின்ற ஒரு கடைக்கு தாங்க இன்றைக்கி நாம் வந்திருக்கோம். என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸு, அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டங்கள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3:30 அப்படி ஆகிட்டு இருக்குங்க. இந்த டைமுக்கே சுட சுட இருக்குங்க. பிரியாணி பார்க்குறதுக்கே ரொம்பவும் நல்லா இருக்குது. ஸ்மெல்லும் நல்லா வந்துட்டுருக்குங்க. வாங்க, இன்றைக்கி நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு இங்கே இருக்கிற பிரியாணியை தாங்க நம்ம இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த டைமுக்கும் பக்காவாக சுட சுட செம்மையாக இருக்குங்க. எப்போதுமே இது இதுதாங்க ஹோட்டல். நாம் இதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பெரிய ப்ளேஸாக ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக ஏசி எல்லாம் போயிட்டு நல்லா இருக்குங்க. ப்ளேஸ் ஓரளவுக்கு பக்கா பெரிய இடமா தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா பிரியாணி ஆர்டர் பண்ணிங்க. பிரியாணி வந்ததுமே அது எப்படி டேஸ்ட்டு அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த பிரியாணி வந்தாச்சுங்க. நம்ம ஆர்டர் பண்ணிருந்த பிரியாணி வந்தாச்சுங்க. பிரியாணி வாங்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்மெல்லு ரொம்பவே நல்லாவே இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் எப்படி இருக்குது அப்படின்றத. நம்ம சிக்கன் பவுடர் ஆர்டர் பண்ணிருக்கேங்க. அதை ரெடி பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாம் இதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோங்க. பிரியாணிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைத்தாவும், அதுக்கப்புறம் சேர்வாவும் கொடுத்துருக்காங்க. வாங்க பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சிக்கன் பவுடரை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். பிரியாணிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைத்தாவும், அதுக்கப்புறம் சேர்வாவும் கொடுத்துருக்காங்க. வாங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம். நாம் ஆர்டர் பண்ணுறத சிக்கன் பக்கோடாவும் வந்தாச்சுங்க. நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம். நாம் கொட்டுறதுக்குள்ளே பிரியாணி கொட்டுறதுக்குள்ளே ரெடியாகி வந்தாச்சுங்க. சிக்கன் பக்கோடா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பீஸை பிச்சு போட்டு அந்த பிரியாணியோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். இந்த மசாலாஸ் இந்த பீஸில் ஊறி இருக்கு. அதை நம்ம பிரியாணி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இல்லைன்னா பிரியாணி சல்லுன்னு ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த பிரியாணியை மட்டும் சாப்பிட்றது அது ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும். பீஸை சேர்த்து சாப்பிடும்போது ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. பீஸு கரெக்டாக பக்காவாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த மசாலா பக்காவாக ஆட் ஆகிருக்கு. அது ஒரு ப்ளஸ். இந்த ரெண்டுத்தையும் இந்த பிரியாணியோட அந்த பீஸஸை சேர்த்து சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்குது. நம்ம இந்த பிரியாணியை மட்டும் செப்பரேட்டாக சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட் சப்புன்னு இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி சப்புன்னு இருக்குது. அடுத்து இந்த சேர்வை இதோட ஊற்றி சாப்பிட்டு பார்த்தோம்னா டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது. இந்த சேர்வை பிரியாணியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்க்குறது எப்படிங்க இருக்குது, சேர்வை மாதிரி இருக்குல்ல. நானும் சேர்வான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை
ஊற்றி சாப்பிடும்போது தான் தெரியுது. இந்த கோமுக்கீரை இருக்குது பாருங்கள், அது வந்து சாப்பிட்டு பார்த்த பிறகு தான் தெரியுது. நான் வந்து அதை வந்து சேர்வாங்க சொல்லுவேன், பட் வந்து அது சேர்வா இல்லை. இந்த கோமுக்கீரை இருக்குது பாருங்கள், அதுதான் அதை தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன். நான் சேர்வாங்க நினச்சி சாப்பிட்ட பிறகு தான் தெரியுது அது கோமுக்கீரை அப்படின்றது. ஆந்திரா சைடு வந்து மேக்ஸிமம் இதை தாங்க யூஸ் பண்ணுவாங்க எல்லா ஃபுட்டுக்கும். ஓரளவு நல்லா தான் வருது. ரொம்ப சொல்லிடுற மாதிரி இல்லைங்களா, ஓரளவுக்கு தான் இருக்குது. சாப்பிட்டோம் எல்லாத்தையும் எடுத்து இந்த பிளேட்டில் வச்சுப்போம். சிக்கன் போட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்த்துக்கோங்க. சிக்கன் போட வந்து ஓரளவு நல்லா தானே இருக்குது. ரொம்ப நல்லா இல்லைனால ஓரளவுக்கு நல்லா இருக்குது. வந்து நல்லாவே அது வந்து நல்லாவே அந்த இதாக இருக்குது. இந்த மசாலாவில் வந்து நல்லா ஊறி இருக்குது. பட் மசாலாஸ் வந்து ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது, மற்றபடி எதுவும் குறைய தெரியல. அது டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. சிக்கன் பவுடர் வந்து இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் ஆகிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. நார்மல் பீசஸை இந்த பிரியாணியோட வச்சு சாப்பிட்டோம். இந்த சிக்கன் பவுடர் பிரியாணியோட வச்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அப்படி ட்ரை பண்ணி பார்ப்பேன் நான். எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரித்து போட்டு இந்த பிரியாணியோட அதோட இது பண்ணிவிட்டு பிரியாணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணியோட வந்து இந்த சிக்கன் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பிரியாணியில் இருந்த பீஸோட இது வந்து ஓரளவுக்கு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். பிரியாணி வந்து அதிகமாக இருக்குது. அதில் இருக்கிற பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் தான் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே அப்படி தான் வைப்பாங்க போதும். ஒரு சில கடைகளில் வந்து அதிகமாக இருக்கும். எனக்கு என்னன்னா இன்னொரு பீஸ் அப்படியே எக்ஸ்ட்ரா வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைத்தாவை வந்து ஊற்றி சாப்பிடணும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லா இதுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரைத்தா வந்து. பட் அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து ஒவ்வொரு இடத்துல மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து. அதனால் இங்கே போனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. ரைத்தாவோட பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துருவோம். ஓரளவுக்கு ரைத்தாவோட பிரியாணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். ஓரளவுக்கு சேர்த்து ஓகேவாக தான் இருக்குது. இன்னும் வந்து கொஞ்சம் அப்படியே இருக்குங்க, லாஸ்ட்டாக வந்து இருக்குது. ரைஸ் வந்து அப்படியே இருக்குது. பட் பிரியாணியில் இந்த பீசஸ் மட்டும் காலியாக இருக்குது. இருந்தது வந்து மேக்ஸிமம் 2 பீஸ் தான் இருக்குது. அந்த 2 பட்டியில் நம்ம பார்க்கணும். இந்த பிரியாணி கொட்டியாச்சு, காலியாகிடுச்சு. மற்ற பிரியாணி இப்போதைக்கு காப்பாற்றிட்டு இருக்கிறது வந்து சிக்கன் பவுடர் தாங்க. இது எல்லாருக்கும் ரைத்தா மிக்ஸ் பண்ணி கடைசியாக சாப்பிடுவோம். சிக்கன் பவுடர் வந்து ஆடி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ரைஸ் மட்டும் இருக்குங்க பிரியாணி, அதை சாப்பிட்டு கிளம்பணும்.
பிரியாணி வந்து ஆக்சுவலாக வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இது வரைக்கும் நான் போன பிளேஸில் இப்படி சொன்னதே இல்லை. பட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். ஒரு மாதிரி சப்புன்னு இருக்குது பிரியாணி. பீசஸ்லேயும் அதே மாதிரி மசாலா நம்ம வந்து ஆட் பண்ணுறீங்க. எல்லாமே ஓரளவு தான் வரும். ஓரளவுக்கு தாங்க நல்லா இருந்துச்சு. ரொம்ப வந்து சொல்லி முடியாது இல்லை. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாணி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மசாலாவெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்றது என்னுடைய இது. எனக்கு வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருந்த அப்படி தான் இருந்துச்சு. மசாலா வந்து டேஸ்ட்டும் ஓரளவுக்கு கம்மியாக இருந்த அப்படி தான் இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது வந்து பிரியாணினாலே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பீஸஸும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு 2-3 பீஸ் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் வந்து இந்த பகோடாவும் அதே மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். எல்லாமே வந்து நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அது ஒரு இதுவாகிடுச்சு. ஓகே, எனவே கிளம்புவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.